மயிலாடுதுறையில் அவர் இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் கர்த்தர் அவருக்கு நல்ல குழந்தை கொடுத்தார். ஆனால் நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை, அதிகமாக எல்லாம் ஜெபித்தோம். இன்னைக்கு ஜீவனில் சாட்சியாக கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஒரு நிமிடம் சாட்சி சொல்லணும்னு கேட்டிருக்காரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த குழந்தையை நாம் ஜெபத்தோடு பிரதிஷ்டை செய்து இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அருமையான குழந்தை கொடுத்துருக்காரு. 9/9/2019 என்னுடைய மகன் பிறந்த ஒரு நாள் நல்லா இருந்தான். அன்னைக்கு அந்த ஒரு நாள் முடிந்த பிறகு திடீர்னு உடம்புலாம் ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு. குழந்தை டாக்டர் செக் பண்ணிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல், சிதம்பரம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்கே போன உடனே சொன்னாங்க குழந்தைக்கு வந்து ஃபிக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஃபிக்ஸ் வந்திருக்கு, எதனாலன்னு தெரியலன்னு சொல்லி நிறைய டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க ஜெபிச்சோம், பாஸ்டர் ஜெபிச்சாங்க, பாஸ்டர் ஜெபிச்சாங்க. அங்கே இருக்கிற கிருத்திகாவோட ஒய்ஃபோட ஊழியர்காரங்க வந்து ஜெபிச்சாங்க. அதை தொடர்ந்து அந்த 4 நாள் முடிஞ்சதாங்க. 4 நாளுக்கு அப்புறம் இன்னும் குழந்தையோட நல்லா சீரியஸ் ஆச்சு. டெஸ்ட்டில் வந்து குழந்தை பிளட்டில் ஏதோ டிசார்டர், ஒரு கேட்டகரி, ஒரு டிசார்டரில் ஒரு நிறைய கேட்டகரி இருக்குது. அந்த ஒரு விளைவுன்னு சொன்னாங்க. நாங்கள் தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே அனுப்பி வச்சாங்க. பெரிய ஹாஸ்பிட்டலு, எக்கச்சக்கமான குழந்தைகள் வரக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்குல்ல, அதுதான் குழந்தைகளுக்குமே பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. அங்கே போனால் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்குன்னு சொன்னாங்க. குழந்தைக்கு பாதிப்பு எந்த டைம்லாம் ஏற்படலாம். ஏன்னா பிளட்ல வந்து மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறனால எந்த டைம்லனா அது வந்து உரையக்கூடிய நிலைமையில் இருக்குது. மூளையில் உரையலாம் அப்படின்னு நினச்சினா குழந்தையை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நிற்கதையாக இருந்தோம், ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மட்டும்தான். ஏன்னா என்னுடைய சைடு எல்லாருமே இந்துஸ் தான், என் ஒய்ஃபோட சைடும் இந்துஸ் தான். அம்மா அப்பா கூட சர்ச்சுக்கு வராங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நாம தூசிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா நாங்கள் எல்லா விஷயத்தையும் குழந்தைக்கு ப்ரேயர் பண்ணும்போது வந்து ஒரு விஷயம் கூட ஒரு திருஷ்டியோ அது எதுவுமே நாங்கள் அந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே பண்ணல. அது தவிர்த்தோம். மாசமாக இருக்கும்போது அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னும் வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஆனால் நாங்கள் ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். ஆனால் இந்த காலகட்டங்களில் நானோட ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அது மாதிரி நான் கேள்விப்பட்டப்ப அந்த ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 20 மாதத்துக்குள்ள 1000 குழந்தைங்க இறந்து தான் வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கே நடுங்கிருச்சு. அவ்வளோ குழந்தைங்க. நாங்கள் அட்மிட் ஆன ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகும்போது அட்மிட் ஆன உடனே ஒரு குழந்தை வந்து இறந்து கூட்டிகிட்டு போனதை பார்த்தேன். அப்போ என்னால் அதை தாங்கிக்கவும் முடியல. ரொம்ப இது பண்ண. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னது, டாக்டர் சொன்னதை பொய்யாக்க முடியும் அப்படின்னு. என்ன வார்த்தைன்னா, அவர் ஞானிகளுடைய அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர்னு, குருசுடைய நாவை அபத்தமாக்கி ஞானிகளுடைய அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர்கள் ஊழியக்காரர்கள் வார்த்தையை உறுதிப்படுத்துகிறேன் சொன்னவர். இந்த வார்த்தைப்படி நான் ஜெபிச்சேன். இந்த சந்ததி மேலே நாவையும் சந்தானத்தின் மேல் ஆசுவாதி விட்டுருவேன். நான் இங்கே கல்யாணம் முன்னாடி ஒரு வார்த்தையை வாக்குத்தத்த வருஷத்துல மாசத்துல சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தை நான் வந்துச்சு. அது ஏன் அதை நான் எனக்கே சொன்ன இருந்துச்சு. அன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆகலையே, இந்த வார்த்தை எப்படி அப்படின்னு. ஆனால் அந்த வார்த்தை அன்னைக்கு எனக்கு நான் வந்துச்சு. அந்த வார்த்தை சொல்லி சொன்னேன், கர்த்தர் ஞானிகளுடைய அறிவை பைத்தியமாக பண்ணினார். எந்த குழந்தைய வந்து முடியாதுன்னு சொன்னாங்களோ, எந்த டெஸ்ட்லாம் வந்து சாக போகக்கூடிய நிலைமையில் இருக்கு, பிளட் பயங்கரமான வியாதி இருக்குன்னு சொன்னாங்களோ, அதே டாக்டர் ஒண்ணுமே இல்லைன்னு அடுத்த டெஸ்ட்ல வர வச்சார். கர்த்தர் ஒரு உங்க குழந்தை ரொம்ப சீரியஸா இருக்கு. நம்ம சபையில சொல்லி ஜெபம் பண்ணோம். நம்ம எல்லாரும் ஜெபித்தோம். நம்முடைய ஜெபத்திற்கு பிரதிபலனாய் கர்த்தர் இந்த நாள் இந்த மத்தியிலே குடும்பமாய் ஊழியம் செய்தாலும் இங்கிருந்து வளர்ந்தபடினாலே குழந்தையை நம்ம ஆலயத்திலே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று அங்கிருந்து நீங்க வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அந்த பிரதிஷ்டை ஆராதனை ஆசீர்வதிக்கப்படி
இன்று முதல் முழு பொறுப்பும் கர்த்தர் எடுத்து நடத்தி தரும்படி இந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய ஞானத்தை இந்த பெற்றோருக்கு கர்த்தர் தரும்படி நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் உங்களுக்கு தந்தார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்ய வந்திருக்கீங்க. பிரதிஷ்டை என்றால் அர்ப்பணம். நீங்க கர்த்தர் கையில் குழந்தை கொடுக்குறீங்க. கர்த்தர் இந்த குழந்தையை ஆசீர்வதித்து இதை வளர்க்கக்கூடிய தகப்பனாக தாயாக உங்களை எதிர்க்கிறார். இன்று முதல் இந்த குழந்தைக்கு நீங்க தான் முன்மாதிரி. நீங்க என்ன செய்றீங்களோ அது இந்த குழந்தை செய்யும். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த குழந்தை ஜெபிக்கும். நீங்க வேதம் வாசிச்சீங்கன்னா அந்த குழந்தை வேதம் வாசிக்கும். நீங்கள் பொய் பேசாமல் இருந்தால் இந்த குழந்தை உண்மை மட்டும் பேசும். நீங்கள் கர்த்தருக்கு பயந்திருந்தால் இந்த குழந்தையும் கர்த்தருக்கு பயந்திருக்கும். முன்மாதிரியாக இருந்து இந்த குழந்தை எப்படி வளர்ப்பீர்களா? நம் யாவரும் ஜெபிக்கிறோம். பரலோக தேவனை, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே அன்பு மகன் வினோத் ஏற்ற நேரத்தில் மனைவியை கொடுத்தார். இரண்டு பேருக்கும் ஆசீர்வாதமா இந்த கர்ப்பத்தின் கனியை தந்தார். பிறந்த உடனே பல போராட்டங்கள் காணப்பட்டாலும் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் பூர்ண விடுதலை தந்தார். சபையாராக நாங்கள் இன்று இவர்களை ஆசீர்வதிக்க தேவன் தந்த கிருபைக்காக அன்பு விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் நடுவிலே வினோதுவும் கிருத்திகாவுக்கும் தந்த அன்பு குழந்தைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஜாஷுவா கவின் என்ற பெயரை சூட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த குழந்தையை பிரதிஷ்டைப்படுத்தி இன்று முதல் சர்வ வல்ல தேவன் இந்த குழந்தையோடு கூட இருக்கிறார். உச்சந்தலை முதல் கொண்டு உள்ளங்கால் வரை நாடி நரம்பு எலும்பு சதை வழியா உங்க ரத்தம் வருவதாக, உங்க சுகம் உண்டாவதாக, சௌக்கியம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. இந்த குழந்தைக்குரிய தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக. இந்த குழந்தை பாதுகாப்பாய் வளர வைத்தார். எந்த பலவீனம் வராதபடி காத்து குழந்தை வளர்க்கக்கூடிய ஞானமும் குழந்தைக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய கிருபையும் இந்த பெற்றோருக்கு தான். எந்த தீட்டும் தீரும் அண்டாதபடி குழந்தை ரத்தத்தில் வேலை அடைகிறோம், பாதுகாக்கிறோம். யோசுவாவை போல சபையை விட்டு ஆலயத்தை விட்டு பிரியாதிருக்கிற மகனா, ஆசீர்வாதத்தை பெற்று அதை பிறருக்கும் கொடுக்கக்கூடிய மகனா, ஒரு மகிமையான